மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கோரி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை வெடித்துள்ளது. மருத்துவமனை வார்டுகள் காவல்துறை வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பரபரப்பும் ஏற்பட்டிருந்தது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பணியில் இருந்த முதுநிலை மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். உயிரிழந்த மருத்துவரின் தந்தை கூறுகையில், அன்னைக்கு காலையில 8 மணி அளவுல என்னோட மகள் பணிக்கு சென்றாள். அவ ஓபிடி வெளிநோயாளர் பிரிவுல இருந்தா. கடைசியா அவகிட்ட அம்மா பேசினா. பேசிய நேரம் ஒரு இரவு 11-15 மணி இருக்கும். அப்போ பேசும்போது, நீங்க சாப்பிட்டீங்களா, நாங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கோம், நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குங்கன்னு சொன்னா. காலையில நான் வீட்டுல இல்ல, வேலைக்கு போயிருந்தேன். காலையில என் மனைவி அவளுக்கு கால் பண்ணா. ஆனா என் மக எடுக்கல. நாங்க ரொம்ப பயந்து இருந்தோம். 3 மணில இருந்து காலை 10 மணி வரை அவளோட போன் எடுக்கல. அவ ஒரு டியூட்டி டாக்டர். வேலையில இருக்கும் என் பொண்ணு யாருமே தேடலையா? இங்க போராட்டத்துல இருக்கும் அனைவருமே என்னோட மகன் மகள்கள் தான். என்னோட ஒரு பொண்ணு இறந்துட்டா. ஆனா இப்போ கோடிக்கணக்குல என்னோட பல பிள்ளைகள் எங்களுக்காக இருக்காங்க. எனக்கு மனதைரியத்தை கொடுத்திருக்காங்க. ஒரு நியாயம் கிடைக்கும்னு தோணுது. அவளுக்கு முன்னாடியே ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மொத்த டிபார்ட்மெண்ட் மேலயும் சந்தேகம் இருக்கு. ஒரு சில நாட்கள்ல என் மகளுக்கு சாப்பிட கூட நேரம் இருக்காது. வேலையில கவனமா இருப்பா. இவங்க என் மகளுக்காக போராடும் இந்த போராட்டம் அவளோட ஆத்மாவை சாந்தி அடைய செய்யும்னு சொல்லியிருக்காரு. சிபிஐ கிட்ட நேற்று பேசி இருக்கோம். இப்போதைக்கு என்ன நடக்குதுன்னு சரியா தெரியல. தன் மகளின் இறப்பிற்காக போராடும் மருத்துவர்களின் போராட்டம் தங்களுக்கு மன தைரியத்தை கொடுப்பதாக உயிரிழந்த மாணவியின் தந்தை கூறியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.